தேர்தல் சட்டங்கள் மறுசீரமைப்பு குறித்து மக்களிடமிருந்து ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. முதியோர் இல்லங்கள் தொடர்பான சட்டங்களை இறுக்கமாக பின்பற்ற உத்தரவு. கிளிநொச்சி இளைஞர் கைது, போலீஸ் புதிய விளக்கம். காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் தொடர்கிறது. தேர்தல் முறைமை குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கில்லை. மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் தேர்தல் சட்டங்களை மறுசீரமைப்பது குறித்து சிவில் அமைப்புகள் பொதுமக்களிடமிருந்து ஆலோசனைகளையும் முன்மொழிவுகளையும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு கோரியுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் தவிர்த்து ஏனைய தேர்தல் சட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பான இந்த யோசனைகளை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க முடியும் என பாராளுமன்ற செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் AHMH அபேரத்தின தலைமையில் அமைத்துள்ள இந்த விசேட தெரிவுக்குழுவில் பாராளுமன்ற 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கத்தவர்களாக உள்ளனர். நாட்டின் தற்போதைய தேர்தல் கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதோடு 10வது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் சட்டங்களை மறுசீரமைப்பது முறைப்படுத்துவதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இதற்கமைய வாக்காளர் பதிவு செய்யும் சட்டம், உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்கள் சட்டம், பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டம், ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டம் மற்றும் தகுந்த ஆலோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை பொதுமக்கள் அனுப்பி வைக்க முடியும். தரநிலைகளுக்கு அமைய பராமரிக்கப்படாத முதியோர் இல்லம் மற்றும் பராமரிப்பு நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பெண்ணிலக்கே தெரிவித்துள்ளார். முதியோர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான விதிமுறைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. மாகாண சபைகளுடன் கலந்துரையாடி உடன்பாட்டை எட்டிய பின்னர் இந்த விதிமுறைகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதன்படி நாடளாவிய ரீதியில் இயங்கும் அனைத்து முதியோர் பராமரிப்பு நிலையங்களும் புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டும். அத்துடன் பதிவு செய்யப்படாத அல்லது சட்டவிரோதமான இடங்களில் முதியோர்களை தங்க வைப்பதை தவிர்க்குமாறு அவர் சகலரிடமும் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் களுத்துறையில் முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகள் இறுக்கமாக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பை மகிமைப்படுத்தும் பாடல்களை பாடினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் கருத்துக்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் பாடல்கள் பாடுவதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் பொய்யானவையும் தவறாக வழிநடத்துபவையாகும். கிளிநொச்சி உதயநகரைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி சாவகச்சேரி நாவற்குழியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் யூன் மாதம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாண பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் நிகழ்ச்சியில் பாடப்பட்ட 2 பாடல்களை சந்தேக நபர் தொகுத்து அவற்றை மீளாக்கம் செய்து விடுதலை புலிகள் அமைப்பை மகிமைப்படுத்தும் வகையில் தனது சமூக ஊடக கணக்கில் பதிவேற்றினார். அந்த காணொலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவான உள்ளடக்கங்கள் இடம்பெறும் வகையில் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பரவ செய்யப்பட்டன. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து யூன் மாதம் 3ஆம் தேதி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாட்டின் அரசமைப்பையும் நடைமுறையில் உள்ள சட்டங்களும் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு அமைவாக அனைத்து குடிமகளும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்திய போலீசார் சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களால் மக்கள் தவறாக வழிநடத்த வேண்டாம் என குறிப்பிட்டார். மயிலட்டி மக்கள் இன்றைய தினமும் தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டி ரவிகரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சே கஜேந்திரன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்று 7வது வாரமாக பலாலி கொமோண்டோ பங்களா முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. 1990ஆம் ஆண்டு மயிலட்டி மக்கள் ராணுவ நடவடிக்கையால் இடம்பெயர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த மக்களின் காணிகளை ராணுவம் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவித்தது. போர் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த போதிலும் இந்த காணிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RM ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்ற விசேட செயற்குழு தமது விதப்புரை அறிக்கையை தாமதிக்காமல் 3 மாத காலத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமையால் மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிட்டு வருகின்றது என தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவ நிபுணர் ஆனந்த் விஜய விக்ரமரத்ன தெரிவித்தார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சில மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சுமார் 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளும் இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளன. போருக்கு முடிவு காண நேரடி பேச்சுக்கு வாருங்கள், புடினுக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு. உக்ரைன் ரஷ்யா போருக்கு முடிவு காண்பதற்கு நேரடி பேச்சுவார்த்தை வருமாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி விடுத்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதிக்கு அவர் எழுதிய பகிரங்க கடிதத்தில் அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். ரஷ்யாவின் நிகழ்வொன்றில் புடின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த கடிதம் வெளியிடப்பட்டது. ரஷ்ய நகரம் ஒன்றின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்திய மறுநாளே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போர் ரஷ்யாவுக்கு அதிகளவான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி வருவதை ரஷ்ய மக்கள் உணரத் தொடங்கியுள்ளனர். உங்கள் போருக்கு முடிவு தெரியவில்லை என்பதை அவர்கள் விரும்பவில்லை. அமெரிக்காவின் கவனம் ஈரான் விவகாரத்திலிருந்து மீண்டும் உக்ரைன் போருக்கு திரும்பும் வரை காத்திருக்கக்கூடாது. இரு தலைவர்களும் 3ஆம் நாட்டில் நேரடியாக சந்தித்து பேச்சு நடத்த வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். இந்த போரை நானும் நீங்களும் நேரடியாக உரையாடுவதன் மூலம் முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் முன்மொழிகிறது. நான் ஒரு சந்திப்பை முன்வைக்கின்றேன். அதற்கு முன் முழுமையான போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும். உண்மையான அமைதியை உருவாக்கும் முயற்சியே உரையாடலுக்கான சிறந்த தொடக்கம் என குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டங்கள் மறுசீரமைப்பு குறித்து மக்களிடமிருந்து ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. முதியோர் இல்லங்கள் தொடர்பான சட்டங்களை இறுக்கமாக பின்பற்ற உத்தரவு. கிளிநொச்சி இளைஞர் கைது, போலீஸ் புதிய விளக்கம். காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் தொடர்கிறது. தேர்தல் முறைமை குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கில்லை. மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும். இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.